உங்களில் அழகிய முறையில் செயலாற்றவங்க யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் வாழ்க்கையும் கொடுத்தேன், மரணத்தையும் கொடுத்தேன்னு அல்லாஹ் அடுத்து தொடர்றான். தொடர்ந்து ஒரு சிறிய செயலை உள தூய்மையோடு என்ன செஞ்சீங்க அப்படிங்கறத அல்லாஹ் பார்க்கிறான். இதுக்கு இன்னொரு வழியில எப்படி நம்ம கிராஸ் செக் பண்ணலாம் அப்படின்னா, அசிங்கமான செயல்களில் இருந்து தம்மை தடுத்து கொண்டவர் யார்? பொய் பேசுறானா, புறம் பேசுறானா, வாக்குறுதியை தவறி இருக்கிறானா, அமானிதங்கள் பேணாம வச்சுக்கிறோமா, இல்ல ஒருத்தவங்களுடைய செய்திகளை, தவறான செய்திகளை பரப்புறோமா திட்டமிட்டு வன்மத்தோட, இல்லனா விபச்சாரம், கொலை, கொள்ளை, இந்த மாதிரி அல்லாஹ் தடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல. வட்டி எவ்வளவு பெரிய பாவம், வட்டி, இணை வைப்பு, சடங்கு சம்பிரதாயங்கள் மீது நம்பிக்கொண்டு ஒரு பைத்தியமா அறிவற்றத்தனத்தோடு திரிகிறது, சூழ்ச்சி, அந்த தடுத்த விஷயங்கள். நம்ம உணவை அல்லாஹ் சொன்ன முறைப்படிதான் உண்றோமா, இதெல்லாம் சாப்பிடாதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கா, அதெல்லாம் சாப்பிடாம தவிர்த்திருக்கிறோமா? அப்போ ஹலால் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹராமானவற்றை நீ தடுத்திருக்கிறியா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ அழகிய முறையில் செயலாற்றுபவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கிற அதே நேரத்துல அசிங்கமான செயல்களில் இருந்து நாம் தடுத்து கொண்டோமா, அதை தடுத்து கொண்டவர் யார்? இந்த கேள்வியும் கேட்டுக்கொண்டு நம்ம இதை கிராஸ் செக் பண்ணிக்க முடியும்.